ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல். இவற்றையும் எழுத பேஜ் நம்பர் புக்கில் நீங்கள் 73 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சீக், பைக், பாக்ஸ் ஆகிய சொற்களை கிடைமட்ட கோட்டை கொண்டு எதிரொலிப்பு செய்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி வரும். கிடைமட்டம்னா இந்த மாதிரி கோடு வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் இதே நீங்கள் கோடு போட்டிங்கன்னா கிடைமட்டமாக 2 சைடுமே ஒரே அளவாக தான் வரும். அதே மாதிரி பைக்குக்கும் இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் பிரிச்சிங்கன்னா இது கிடைமட்ட கோடு. பாக்ஸுக்கு அதே மாதிரி இது கிடைமட்ட கோடு. இந்த மாதிரி போட்டிங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். பின்வரும் சொற்களை செங்குத்து கோட்டினை கொண்டு எதிரொலிப்பு செய்க. செங்குத்து கோடுனா இந்த மாதிரி நேராக வரும். இந்த மாதிரி 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போ இதில் சென்டரில் நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அதுதான் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு நீங்கள் சென்டரில் கோடு போட்டுங்க. பாருங்கள், மேக்ஸுக்கு இந்த மாதிரி சென்டரில் கோடு வரும். அதே மாதிரி மாமுக்கு இந்த சென்டரில் கோடு வரும். அதுக்கப்புறம் தட்டுக்கு அதே மாதிரி இந்த சென்டரில் கோடு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 2 கொஷினுமே ஆன்சர்.